மீண்டும் நம்ம சபையாய் கூடி வரும்படி ஆண்டவர் செய்ததுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவருக்கு. இந்த நாள்ல நம்ம ரட்சிப்பை குறித்த சத்தியத்தை நாம் பார்ப்போம். கிறிஸ்தவர்கள் பெரும்பாலும் உபயோகப்படுத்துகிற ஒரு பிரபல்யமான ஒரு வார்த்தைன்னா ரட்சிப்பு. யார பார்த்தாலும் ரட்சிக்கப்பட்டீங்களா அப்படின்னு கேட்பாங்க. எங்க பாரு ஜெபங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படணும்னு என்ன பண்றாங்க? ஜெபங்கள். யாரையாவது ஒருத்தர மீட் பண்ணோம்னா, பிரதர் எங்க வீட்ல எங்க கணவர் ரட்சிக்கப்படணும் ஜெபம் பண்ணுங்க. என் மனைவி ரட்சிக்கப்படணும் ஜெபம் பண்ணுங்க. எங்க அப்பா ரட்சிக்கப்படணும். பிள்ளைங்க ரட்சிக்கப்படணும். ரட்சிப்பு என்ற வார்த்தை கிறிஸ்தவர்களாலே ரொம்ப பிரபல்யமாய் பயன்படுத்தப்படுகிற ஒரு வார்த்தை. இந்த ரட்சிப்பை பற்றி பேசுகிறவர்கள், ரட்சிப்பை பற்றி சொல்லுகிறவர்கள், உண்மையாகவே ரட்சிப்பை குறித்து தெளிவாக அறிந்து கொள்ளாத ஜனங்கள் தான் அதிகமான ஜனங்கள். நம்முடைய சபையில கூட கூடி வந்திருக்கிற இந்த இடத்துல கூட பெரும்பாலானவர்கள் ரட்சிப்பை குறித்து தெளிவாக நாம் அறிந்து கொள்ளாமல் இருக்க முடியும். எப்படி பிரதர் இத நீங்க சொல்றீங்க அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். ரட்சிப்பை குறித்த சத்தியத்தை நான் அறிந்து கொண்டிருந்தால், ஒரு காரியத்தை என்னால உங்களுக்கு உறுதியாய் சொல்ல முடியும். இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற பெரும்பாலான ஜனங்களோடு ஐக்கியத்தை நம்மால் தொடர முடியாது. நான் சத்தியத்தை அறிந்து கொண்டபோது, என்னால் கிறிஸ்தவர்கள்னு சொல்ற நெறைய பேரோட ஐக்கியத்தை என்னால என்ன பண்ண முடியல? தொடர முடியல. நான் அவர்களை நேசிக்கிறேன். ஆனால் ஐக்கியத்தை என்னால என்ன பண்ண முடியல? தொடர முடியல. இப்ப நீங்க கூட ரட்சிப்பை குறித்து தெளிவாக அறிந்து கொண்டிருப்பீங்கன்னா, நான் கிறிஸ்தவன் சொல்ற பெரும்பாலானவர்களை நீங்க நேசிப்பீங்க. ஆனா அவர்களோட ஐக்கியத்தை உங்களால என்ன பண்ண முடியாது? உங்களால தொடர முடியாது. அது ஒருவேளை நம்ம உறவினர்களா இருந்தாலும் சரி, அது ஒருவேளை நம்ம நண்பர்களா இருந்தாலும் சரி, அது நமக்கு ரொம்ப நெருக்கமானவங்களா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் நம்மால் அவர்களை நேசிக்க முடியுமே ஒழிய, அவர்களோடு இருக்கிற அந்த ஐக்கியத்தில நம்மால தொடர்ந்து என்ன பண்ண முடியாது? போக முடியாது. இது ஒரு பிரதானமான ஒரு அடையாளமா இருக்க முடியும். உங்க வாழ்க்கையில நீங்க எப்படி இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. கிறிஸ்தவங்கன்னு சொல்றவங்களோட உங்களால தொடர்ந்து ஐக்கியத்தை தொடர முடியுதா? இல்ல உங்களால தொடர முடியலையா? என்பது பற்றி எனக்கு அதிகமாய் தெரியல. ஆனா என்னுடைய தனிப்பட்ட என்னை குறித்து நான் சொல்லணும்னா, நான் சத்தியங்களை அறிந்து கொண்டபோது, ஆண்டவர் இந்த சத்தியங்களை அறிந்து கொள்ளும்படி எனக்கு உதவி செய்தபோது, என்னால் பெரும்பாலான கிறிஸ்தவர்களோடு ஐக்கியத்தை என்ன என்ன பண்ண முடியல? என்னால் தொடர முடியல. சத்தியத்தை எப்பவுமே 2 விதங்கள்ல நாம் அறிந்து கொள்ள முடியும். சத்தியத்தை பெற்றுக்கொள்வதற்கு 2 வழிமுறைகள் இருக்கு. நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன்னு சொல்ற ஒருத்தரும் 2 வழிகளிலே நாம் சத்தியத்தை என்ன பண்ண முடியும்? அறிந்து கொள்ள முடியும். நீங்க மத்தேயு 16வது அதிகாரத்த நம்ம எல்லாருமே எடுத்துக்கலாம். 13வது வசனத்த வாசிக்கிறேன். பின்பு இயேசு பிலிப்பு செசரியாவின் திசைகளில் வந்தபோது, தம்முடைய சீஷரை நோக்கி, மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். 14வது வசனம். அதற்கு அவர்கள், சிலர் உம்மை யோவான் ஸ்நானகன் என்றும், சிலர் எலியா என்றும், வேறு சிலர் எரேமியா அல்லது தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள் என்றார்கள். இங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு? சீஷர்கள பார்த்து சொல்றாரு, ஜனங்கள் என்னை யாருன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்றாரு. அங்க சீஷர்கள் அதற்கு பதில் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? உங்கள யோவான் ஸ்நானகன் சொல்றாங்க. தீர்க்கதரிசிகளில் ஒருவர்ன்னு சொல்றாங்க. எரேமியான்னு சொல்றாங்க சிலர் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இவங்க இயேசுவை எப்படி அறிந்து கொண்டாங்க? அவருடைய வெளிப்பிரகாரமான செயல்கள் எல்லாம் பார்த்து, எரேமியா போல இவரு இருக்கு. இவருடைய காரியங்கள்லாம் எரேமியாவ போல இருக்கு. யோவான் ஸ்நானகன போல இருக்கு. அவருடைய வெளிப்புற காரியங்கள்ல எல்லாம் பார்த்துட்டு, அவர என்ன சொல்றாங்க? இவர் யோவான் ஸ்நானகன போல இருக்காரு. சிலர் வந்து இவர் எரேமியாவ போல இருக்காரு. சிலர் வந்து
தீர்க்கதரிசிகளில் ஒருத்தரை போல இருக்கிறாருன்னு சொல்றார். இப்போ ஆண்டவர் வந்து பேதுருவ பார்த்து சொல்றாரு. அப்பொழுது அவர், "நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள்?" என்று கேட்டார். சீஷர்கள பார்த்து கேட்கிறார். சரி, நீங்க என்னை யாருன்னு சொல்றீங்க அப்படின்றாரு. 16வது வசனம். சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றார். இவர் வெளிப்பிரகாரமான காரியங்களை பார்த்து இவர் சொல்லல. இவரை உள்ளாக அறிந்து கொண்டிருந்தார் பேதுரு. நீர் ஜீவனுள்ள குமாரனாகிய கிறிஸ்து என்று சொன்னார். அப்ப ஆண்டவர் அதுக்கு என்ன பதில் சொன்னாரு? இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான். மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். அப்போ இந்த இடத்துல 2 விதங்கள்ல ஆண்டவர் அறிந்து கொண்டிருந்தாங்க. வெளிப்பிரகாரமாய் அவருடைய செயல்களை பார்த்து, அவருடைய காரியங்களை எல்லாம் பார்த்து ஒரு கூட்ட ஜனங்கள் அவரை அறிந்திருந்தாங்க. ஆனா இங்க பேதுரு அவர் வெளிப்பிரகாரமான காரியங்களை அறியல. அவர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் ஆகிய கிறிஸ்து என்பதை அவர் அறிந்திருந்தார். அங்க ஆண்டவர் என்ன சொன்னாரு? இத உன் மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தல, என் பிதாவே இதை உனக்கு என்ன பண்ணாரு? ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன்னு சொல்ற ஒருத்தரும் இப்படிதான் நாம் ஆண்டவரை அறிந்து கொண்டிருக்க முடியும். ஒண்ணு, பேதுருவை போல பரிசுத்த ஆவியானவரே அவரை நமக்கு அறிந்து கொள்ளும்படியாய் நமக்கு உதவி செய்யணும். இல்லாட்டா நாமாகவே நம்முடைய மனதை பயன்படுத்தி, நம்முடைய மனதினுடைய வல்லமையினால நாம் ஆண்டவரை குறித்த காரியங்களை என்ன பண்ணிருக்கணும்? அறிந்து கொண்டிருக்கணும். 2 விதங்கள்ல, ஒண்ணு பரிசுத்த ஆவியினாலே நாம் அவரை குறித்த சத்தியங்களை என்ன பண்ணணும்? அறிந்து கொண்டிருக்கணும். இன்னொன்னு, பரிசுத்த ஆவியானவர் இல்லாமலேயே நாமாகவே சத்தியங்களை என்ன பண்ண முடியும்? அறிந்து கொள்ள முடியும். இந்த 2 காரியங்களை நீங்க இந்த இடத்துல பார்க்க முடியும். ஒரு கூட்ட ஜனங்கள் ஆண்டவரை புறம்பாக அறிந்திருந்தாங்க. ஆனா பேதுரு ஆண்டவரை உள்ளாக அவர் என்ன பண்ணியிருந்தாரு? அறிந்திருந்தார். எனக்கு அன்பானவர்களே, நீங்க ஒண்ண மறந்துடக்கூடாது. நம்முடைய மனதுக்கு அதற்கு சக்தி உண்டு. எந்த கோட்பாடுகளையும் அறிந்து கொள்ளக்கூடிய, புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வல்லமை நம்முடைய மனதுக்கு உண்டு. மனதினுடைய வல்லமையிலே, மனதினுடைய சக்தியிலே நீங்கள் சத்தியங்களை அறிந்து வைத்திருக்க முடியும். இன்னொரு விதங்கள்ல பரிசுத்த ஆவியானவராலே நாம் சத்தியங்களை அறிந்து கொண்டிருக்க முடியும். இந்த 2க்கும் என்ன வித்தியாசம்? 2மே பேசுவதற்கும் சொல்லுவதற்கும் ஒரே மாதிரி இருக்கும். ஆனா ஒன்றுக்கு பின்னாடி ஜீவன் இருக்கும், இன்னொன்னுக்கு பின்னாடி ஜீவன் இருக்காது. உள்ளாக ஜீவன் இருக்கும். பரிசுத்த ஆவியினாலே சத்தியத்தை அறிந்து கொண்டவனுக்கு உள்ளாக என்ன இருக்கும்? ஜீவன் இருக்கும். இன்னொருத்தங்க ஆண்டவரை குறித்து அவங்க அறிந்து கொண்டிருக்கிறது, சொல்றது எல்லாம் உண்மையா இருக்கும். ஏன்னா வெளிப்புறத்துல அவங்க சொன்னதெல்லாம் உண்மைதான். அவருடைய செயல்பாடுகளை எல்லாம் பார்க்கும்பொழுது யோவான் ஸ்நானகனை போல இருந்துச்சு. சிலருக்கு எரேமியாவை போல இருந்துச்சு. சிலருக்கு தீர்க்கதரிசிகளில் ஒருவரை போல இருந்துச்சு. இதெல்லாம் உண்மைதான். ஆனா இவைகள் எல்லாமே புறம்பாக அவரை பார்த்து என்ன பண்ணது? அறிந்து கொண்டது. ஆனா பேதுரு ஆண்டவர் எப்படி அறிந்து கொண்டான்? ஆண்டவரே அவருடைய உள்ளத்தை அறிந்து கொண்டான். அவரை உள்ளாக அறிந்து கொண்டான். அவருடைய இருதயத்தை அவன் அறிந்து கொண்டான். இது எப்படி நடந்தது? பிதாவே இதை பேதுருக்கு வெளிப்படுத்தினார். இன்றைக்கு சகோதரனே, உண்மையாகவே நான் பரிசுத்த ஆவியினால் தான் சத்தியத்தை அறிந்து கொண்டிருக்கிறேன் என்பதற்கு என்ன அடையாளம்? எனக்கு என்ன இருக்கணும்? ஜீவன் இருக்கணும். நம்பர் 1 அதான் அடையாளம். நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தைய நம்ம அழகான கண்கள் இருக்கு, கைகள் இருக்கு, அ கால்கள் இருக்கு. வெளிப்புறத்திலே அந்த குழந்தையினுடைய தோற்றம் வந்து ரொம்ப அழகா இருக்கு. அந்த குழந்தைய பார்க்கிறோம். ஆனா, அந்த குழந்தை முதல்ல ஒரு தாயின் வயிற்றிலே உருவாகும்போது, கண்ணு உருவாகுறதில்ல, கை உருவாகுறதில்ல, கால் உருவாகுறதில்ல. முதல்ல ஒரு ஜீவன் தான் என்ன பண்ணுது? உருவாகுது. ஜீவன் இல்லாமல் நீ ஆண்டவரை குறித்து அறிந்து கொண்டிருக்கிறதெல்லாம் என்னது? பயனற்றது. அது வெறும் அறிவு. அது வெறும் அறிவு. உனக்கு ஜீவன் இல்லாமலேயே ஆண்டவரை குறித்து என்ன இருக்கும்?
அதிகமான அறிவை உன் மண்டையிலே நீ பெற்றுக்கொண்டிருக்க முடியும். உன் இருதயத்திலே என்ன இல்லாம இருக்க முடியும்? ஜீவன் இல்லாமல் இருக்க முடியும். ஆகவே நாம் பரிசுத்த ஆவியினால் தான் சத்தியங்களை அறிந்து கொண்டிருக்கிறோம் என்பதற்கான ஒரு பிரதானமான அடையாளம் என்ன? நமக்குள்ளாக ஜீவன் இருக்கணும். ரட்சிப்புன்னா என்ன? நான் ரட்சிக்கப்பட்ட உடனே எனக்கு என்ன வரணும்? ஜீவன் வரணும். அந்த ஜீவனுக்கு ஆதாரமாக தான் ஞானஸ்நானம். அந்த ஜீவனுக்கு ஆதாரமாக தான் அப்பம் பிட்கிறது. எல்லாமே புறம்பாக நாம் செய்கிற அத்தனையும் உள்ளாக எனக்கு ஜீவன் இருக்கிறது. அதனுடைய ஆதாரமாகத்தான் என்ன பண்ணணும்? இவைகள் எல்லாம் செய்யணும். ஆனா கிறிஸ்தவத்தை நீங்கள் நன்கு உற்று கவனித்து பார்த்தீங்கன்னா, புறம்பான காரியங்கள் எல்லாம் சரியாகவும் நேர்த்தியாகவும் இருக்கும். மூழ்கி ஞானஸ்நானம் பெற்றிருப்பார்கள். ஒவ்வொரு வாரமும் அப்பத்தையும் ரசத்தையும் உட்கொள்வார்கள். புறம்பாக எல்லா காரியங்களையும் சரியாக கடைபிடிப்பார்கள். ஆனா உள்ள என்ன இருக்காது? ஜீவன் இருக்க முடியாது. ஜீவன் இல்லாமலேயே இதையெல்லாம் நாம் என்ன பண்ண முடியும்? நாம் இதையெல்லாம் செய்ய முடியும். புறம்பாக செய்யப்படுகிற காரியங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தேவையில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை புறம்பாக ஜனங்கள் எல்லாம் அறிந்து கொண்டது பிதாவே அவர்களுக்கு அதை அறிந்து கொள்ளும்படி செய்தாரா? இல்ல. அவர்களாகவே புறம்பாக அறிந்து கொள்ள முடியும். ஆனால் பேதுருக்கு அப்படி இல்ல. தேவனே அவரை அறிந்து கொள்ளும்படியா என்ன பண்ணாரு? உதவி செய்தார். சகோதரனே, நீ சரியான ஞானஸ்தானத்தை எடுத்திருக்கிறியா? ஒவ்வொரு வாரமும் அப்பத்தையும் ரசத்தையும் நீ பங்கெடுக்கிறியா? இவைகளல்ல பிரதானமானது. பிரதானமானது உனக்குள்ள என்ன இருக்கணும்? ஜீவன் இருக்கணும். இவைகளெல்லாம் ஒரு குழந்தைக்கு கை, காலு, கண்ணை போல இந்த உருவங்கள் எல்லாம் அதற்கு பிறகு வர்றது. முதல்ல ஒரு குழந்தைக்கு உருவம் வருதா? ஜீவன் வருதா? ஜீவன். ஜீவனுக்கு அப்புறமாக தான் புறம்பான கண்ணு, கை, கால் உருவங்கள் எல்லாம். ஆகவே நான் சரியாய் மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறேன். நான் சரியாக ஒவ்வொரு முறையும் அப்பத்திலேயும் ரசத்திலேயும் பங்கெடுக்கிறேன். இதை வைத்து நான் ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லி நாம் சொல்லக்கூடாது. நமக்குள்ளாக ஜீவன் இல்லாமல் இவைகளெல்லாம் நாம் என்ன பண்ண முடியும்? இவைகளெல்லாம் நாம் செய்திட முடியும். எப்பவுமே ஜீவனை கொடுக்கிற காரியம் ஆவியானவருடைய காரியம். ஆவியே உயிர்ப்பிக்கிறது. ஜீவன் அருளுகிற அந்த ஒரு காரியம் யாருக்கு உண்டு? பரிசுத்த ஆவிக்கு மாத்திரம்தான் உயிர்ப்பிக்கிற வல்லமை உண்டு. நாம் ரட்சிக்கப்பட்டோம் என்று சொன்னால் நமக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறாரு? ஜீவனை உண்டாக்குகிறார். அதுதான் பிரதானமான அடையாளம். நமக்குள்ளாக நாம் ஒரு ஜீவனை பெற்றவர்களாக நாம் இருக்கணும். இந்த ஜீவனை பெற்றதற்கு ஆதாரமாக அடையாளமாகத்தான் புறம்பான மற்ற காரியங்களை எல்லாம் நாம் என்ன பண்றோம்? செய்கிறோம். சகோதரனே, ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்ற, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன்னு சொல்ற, உன்னுடைய காரியங்கள் எல்லாம் புறம்பான காரியங்களையே நீ முக்கியப்படுத்துறியா? இல்ல உன்னுடைய இருதயத்தை இருக்கிற காரியங்களை குறித்து உன்னுடைய இருதயத்துக்கு நீ முக்கியத்துவம் கொடுக்கிறியா? இல்ல புறம்பான காரியங்களை குறித்தே நீ முக்கியப்படுத்துறியா? உன் இருதயத்துக்கு நீ முக்கியம் கொடுக்காதவனா இருந்தால் நீ புறம்பாக எவ்வளவு நேர்த்தியா எவ்வளவு சரியாக நீ காரியங்களை செய்தாலும் நீ ஜீவனற்றவனாக என்ன பண்ண முடியும்? இருக்க முடியும். இன்னொரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். இன்னொரு சம்பவத்தை நான் சொல்றேன். 2 வழிமுறைகள்ல நாம் சத்தியத்தை என்ன பண்ண முடியும்? அறிந்து கொள்ள முடியும். ஒரு சத்தியத்தையும் 2 வழிமுறைகளில் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஒன்று, நம்முடைய மன வலிமையை பயன்படுத்தி சரியாக நேர்த்தியாக சத்தியங்களை நாம் என்ன பண்ண முடியும்? அறிந்து வைத்திருக்க முடியும். இன்னொன்று, பரிசுத்த ஆவியினாலே நாம் சத்தியங்களை என்ன பண்ண முடியும்? அறிந்து வைத்திருக்க முடியும். நான் பரிசுத்த ஆவியினால தான் சத்தியத்தை அறிந்திருக்கிறேன் என்பதற்கான அடையாளம் என்னன்னா, ஜீவன் இருக்கணும் நமக்குள்ள. இயேசு சொன்னார், நான் ஜீவன் உண்டாக வந்தேன். ஆண்டவர் எதற்காக வந்தாரு? ஜீவன் உண்டாக. உன்னை நான் பணக்காரனாக்க வந்தேன்னு சொல்லல. உன்னை நோய் இல்லாத வாழ்க்கையை வாழ வைப்பதற்காக நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லல.
உன்னை பெரிய வசதி படைத்தவனாக செய்வதற்கு நான் வந்திருக்கிறேன்னு சொல்லல. நான் ஜீவன் உண்டாக வந்தேன் என்று சொன்னார். இந்த ஜீவன் எப்படிப்பட்ட ஜீவன்? இது ஆவிக்குரிய ஜீவன். பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய ஆவியை தொடும் பொழுது நம் ஆவியிலே நாம் என்ன பெற்றுக்கொள்கிறோம்? ஜீவனை பெற்றுக்கொள்கிறோம். வார்த்தையை நாம் விசுவாசித்து பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய ஆவியை தொடும் பொழுது அங்கே நமக்கு என்ன உண்டாகிறது? ஜீவன் உண்டாகும். இந்த ஜீவன் உண்டானதற்கு அடையாளமாகத்தான் புறம்பான காரியங்களை எல்லாம் நான் நேர்த்தியாய் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்வதும், நான் அப்பத்திலேயும் ரசத்திலேயும் பங்கெடுப்பதும், இவைகள் எல்லாமே நான் ஜீவனை பெற்றுக்கொண்டதற்கான சத்தியத்தோடு சம்பந்தப்பட்டது. அது நான் வெறுமனமே புறம்பான காரியங்களை முக்கியப்படுத்தி எனக்குள்ள ஜீவன் இருக்கா, என்னுடைய ஆவியில நான் ஜீவனை பெற்றிருக்கிறேனா என்று சொல்லி நான் என்னுடைய இருதயத்துக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்காதவனாயிருந்தால், சகோதரனே, நீ அறிந்து வைத்திருக்கிற சத்தியங்கள், உன் மனதிலே அறிந்து வைத்திருக்கிற சத்தியங்கள் எல்லாம் உனக்கு வெறும் அறிவாக மட்டுமே இருக்குமே ஒழிய உனக்கு அது ஜீவனாக என்ன பண்ணாது? ஜீவனாக மாறாது. பரிசுத்த ஆவியானவர் மட்டும்தான் உயிர்ப்பிக்க முடியும். நம்மை உயிர்ப்பிக்கிறது யாரு? பரிசுத்த ஆவியானவர். இன்னொரு சம்பவத்தை நான் உங்களுக்கு காண்பி. மார்க்கு 5வது அதிகாரம் 25வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். இதை ரொம்ப கவனமா நீங்க கவனிக்கணும். இங்க நாம் 12 வருஷம் பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீ குறித்து நாம் வாசிக்கிறோம். 25. அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்தும் சற்றாய்களும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, முதலாவது நல்லா கவனிக்கணும், ஃபர்ஸ்ட் இயேசுவை குறித்து என்ன பண்றாங்க? கேள்விப்படுறாங்க. நான் அவருடைய வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். உடனே அவளுடைய உதரத்தின் ஊரல் நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்திலே உணர்ந்தார். உடனே இயேசு தம்மிலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து ஜனக்கூட்டத்துக்குள்ளே திரும்பி, என் வஸ்திரங்களை தொட்டது யார் என்று கேட்டார். அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, திரளான ஜனங்கள் உம்மை நெருக்கிக் கொண்டிருக்கிறதை நீர் கண்டும் என்னை தொட்டது யார் என்று கேட்கிறீரே என்றார்கள். இதை செய்தவளை காணும்படிக்கு அவர் சுற்றிலும் பார்த்தார். தன்னிடத்திலே சம்பவித்ததை அறிந்த அந்த ஸ்திரீயானவள் பயந்து நடுங்கி அவர் முன்பாக வந்து விழுந்து உண்மையெல்லாம் அவருக்கு சொன்னாள். அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடு போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். அருமையான ஒரு சம்பவம். 12 வருஷம் பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீ இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்படுகிறாள். எப்படியாகிலும் அவரை தொட்டு விட வேண்டும் என்று அவளுக்கு அதிகமான ஒரு விருப்பம். எப்படியோ கூட்டத்துக்குள்ள போயிட்டு அவரை தொட்ட உடனே அவர்கிட்ட இருந்து வல்லமை புறப்பட்டு வந்து இந்த வியாதியிலிருந்து ஆண்டவர் அவளை ரட்சித்து விட்டார். இந்த வியாதியிலிருந்து அவரை விடுதலையாக்கிட்டார். இந்த சரீர வியாதியிலிருந்து வல்லமை வந்து அவர் என்ன அந்த அந்த ஸ்திரீயை என்ன ஆயிடுச்சு? சுகமாக்கி விட்டது. ஆண்டவர் என்ன சொன்னாரு? உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. சகோதரனே, இங்க பாருங்க, விசுவாசம்னா என்ன தெரியுமா? இந்த இடத்துல நீங்க கவனிக்கணும். விசுவாசம்னா என்ன தெரியுமா? விசுவாசம் என்பது ஏதோ சரீரத்தினாலே தேவனை தொடர்றது இல்ல. என்னுடைய இருதயத்திலிருந்து தேவனுடைய இருதயத்தை தொடர்றது. என்னுடைய ஆவியிலிருந்து தேவனுடைய ஆவியை தொடர்றது. அவருடைய ஆவியும் என்னுடைய ஆவியும் ஒன்னாகும் பொழுதுதான் அங்கே ஒரு ஜீவன் என்ன பண்ண முடியும். அங்க நிறைய பேர் ஆண்டவரை தொட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதனால ஜனங்கள்லாம் என்ன சொல்றாங்க? என்ன ஆண்டவரே, எவ்வளவு பேர் உங்களை தொட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, இங்க போய் என்னை தொட்டது யாருன்னு கேட்கறீங்களே அப்படின்னு சொல்லி. இல்ல, விசுவாசத்தோட ஒருத்தர் என்ன பண்ணா? எல்லாரும் தொட்டதற்கும் அந்த ஸ்திரீ தொட்டதற்கும் வித்தியாசம் இருக்கு. அந்த ஸ்திரீ விசுவாசத்தினாலே ஆண்டவரை தொட்டால், அங்க இருக்கிறவங்களெல்லாம் இயல்பாக ஆண்டவர் என்ன பண்ணாங்க? தொட்டுக்கிட்டு இருந்தாங்க. அங்க இருக்கிற எல்லாரும் இயல்பா ஆண்டவர் மேல அவங்க எல்லாம் பட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த ஸ்திரீ இயல்பாக படல. இவர் விசுவாசத்தினாலே அவரை என்ன பண்ணா? தொட்டால். இதேதான் ரட்சிப்புக்கு.
இந்த சகோதரி எப்படி விசுவாசத்தினாலே அவரை தொட்டபோது அவருடைய வல்லமை வந்து சரீரத்தில் இருக்கிற வியாதியை சுகமாக்குச்சோ, பாவம் என்பது ஆவிக்கு வியாதி என்பதை நாம் மறந்துடக்கூடாது. பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய ஆவியை தொடும்பொழுது மட்டுமே பாவத்தினால் மரித்து போயிருந்த நம்முடைய ஆவி என்ன பண்ண முடியும்? உயிர்ப்பிக்கப்பட முடியும். இதுதான் ரட்சிப்பு. நான் ரட்சித்தேன் என்று சொன்னால் சரீர வியாதியிலிருந்து ரட்சிக்கப்படுவதல்ல. இந்த ஸ்திரீ விசுவாசத்தினாலே ஆண்டவரை தொட்டபடியினாலே அந்த விசுவாசத்தினால் தேவனுடைய வல்லமை புறப்பட்டு வந்து சரீரத்தில் இருக்கிற வியாதியிலிருந்து அவள் விடுதலையாகி சுகமானாள். ஆனால் உங்களையும் என்னையும் நீங்களும் நானும் சரீரத்தில் ஆண்டவரை போய் என்ன பண்ண முடியாது? தொட முடியாது. அந்த ஸ்திரீ போல விசுவாசத்தோடு ஆண்டவரை போய் நம்ம என்ன பண்ண முடியாது? தொட முடியாது. அவர் இந்த பூமியில் இருந்த போது அவரை போய் என்ன பண்ணாங்க? தொட்டாங்க. நீங்களும் நானும் சரீரத்தினாலே தேவனை என்ன பண்ண முடியாது? ஆவியிலே தேவனை என்ன பண்ண முடியும்? தொட முடியும். விசுவாசத்தினாலே தொடுவது என்பது அதுதான். நான் விசுவாசத்தினாலே தேவனை தொட்டேன் என்று சொன்னால் என்னுடைய ஆவி அவருடைய ஆவியை என்ன பண்ணுது? தொடுது. அப்படி ஆவியும் என்னுடைய ஆவியும் சேரும் பொழுது அங்கே மரித்த ஆவி உயிர்ப்பிக்கப்படுது. இதுக்கு பேர் தான் ரட்சிப்பு. நான் ரட்சிக்கப்பட்டேன் என்று சொன்னால் என்னுடைய இருதயத்திலிருந்து அவருடைய இருதயத்தை நான் என்ன பண்ணும்? தொடணும். என்னுடைய ஆவி அவருடைய ஆவி என்ன பண்ணும்? தொடணும். இந்த ஸ்திரீ எப்படி ஆண்டவரை போய் தொட்டா? சரீரத்தில் எப்படி போய் ஆண்டவரை போய் தொட்டால்? அவரை குறித்து கேள்விப்பட்டு, அவரை குறித்து கேள்விப்பட்டு. நீங்களும் நானும் இப்படிதான் ரட்சிக்கப்படுகிறோம். இயேசு கிறிஸ்து உனக்காக எனக்காக சிலுவையிலே மரித்தார். உன் பாவங்களுக்காக என் பாவங்களுக்காக சிலுவையிலே மரித்தார். அவர் நமக்கு வருகிற தண்டனையை அவர் மேல் அவர் ஏற்றுக்கொண்டார் என்ற இந்த இயேசுவின் சிலுவையில் அறையப்பட்ட செய்தியை நீயும் நானும் கேள்விப்படாவிட்டால் நாம் எப்படி விசுவாசித்திருக்க முடியும்? நாம் விசுவாசிக்காவிட்டால் எப்படி நாம் ரட்சிக்கப்பட முடியும்? நாம் இயேசு சிலுவையில் அறையப்பட்டதை நான் கேட்டு நான் விசுவாசிக்கும் பொழுது என்னுடைய இருதயம் அவருடைய இருதயத்தை தொடுகிறது. விசுவாசம் என்றால் இதுதான். என் இருதயத்திலிருந்து அவருடைய இருதயத்தை தொடுகிறேன். என்னுடைய ஆவியினாலே அவருடைய ஆவியை தொடுகிறேன். அப்பொழுது நான் என்ன பண்றேன்? சகோதரா, நீ வெறும் உன்னுடைய அறிவுபூர்வமாக இந்த சத்தியத்தை அறிந்து வைத்திருக்கிறாயா? உண்மையாகவே பரிசுத்த ஆவியானவர் இந்த சத்தியங்களை உனக்கு அறிந்து கொள்ளும்படியாய் உதவி செய்திருக்கிறாரா? உன்னுடைய ஆவி அவருடைய ஆவியை தொட்டிருக்கா? உன்னுடைய இருதயம் அவருடைய இருதயத்தை தொட்டிருக்கா? உனக்குள்ளாக ஒரு ஜீவன் உண்டாயிருக்கா? அவருடைய வல்லமை இல்லாமல் பாவத்தினால் மரித்த நாம் ஒரு காலம் உயிர்ப்பிக்கப்பட மாட்டோம். பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் மட்டுமே மரித்த ஒருவனுடைய ஆவி என்ன பண்ண முடியும்? உயிரடைய முடியும். ரெண்டு விதங்கள்ல நாம் சத்தியத்தை பெற்றுக்கொள்ள முடியும் சகோதரனே. ரெண்டு வழிமுறைகள்ல நாம் சத்தியத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு வழி விசுவாசத்தின் வழி. இன்னொரு வழிக்கு என்ன தேவையில்லை? விசுவாசம் தேவையில்லை. நீ ரட்சிக்கப்பட்டன்னு நீ சொல்லலாம். நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன்னு சொல்லலாம். ஆனால் நீ விசுவாசம் இல்லாமலேயே ரட்சிக்கப்பட்டன்னு சொல்ற நீ ஒருத்தரும் இந்த சத்தியத்தை நம்முடைய மனதின் வல்லமையினாலே நாம் என்ன பண்ணியிருக்க முடியும்? அறிந்து வைத்திருக்க முடியும். உபதேசங்களை எல்லாம் சரியாக நாம் என்ன பண்ண முடியும்? செய்ய முடியும். ஒரு சபையை ரொம்ப அழகா அற்புதமா ஒழுங்குபடுத்தி நம்மால் என்ன பண்ண முடியும்? நடத்தி கொண்டு போக முடியும். பரிசுத்த ஆவியானவர் இல்லாமலேயே இவைகளை எல்லாம் புறம்பாக நீ நேர்த்தியாக என்ன பண்ண முடியும்? செய்ய முடியும். இந்த தொழிற்சாலைகளை பாருங்க, கம்பெனியை பாருங்க. இந்த கம்பெனி எல்லாம் எவ்வளவு நேர்த்தியாய் நடத்தி கொண்டு போறாங்க. அதுல பணி செய்கிற ஏராளமான ஜனங்களை ஒன்று சேர்த்து அவர்களை எல்லாம் ஒன்றுபடுத்தி அவர்களை எவ்வளவு நேர்த்தியாக கொண்டு போறாங்க. அந்த கம்பெனிகள் எல்லாம் சிறு கம்பெனிகளா இருந்து வளர்ச்சி அடைந்த கம்பெனிகளாக மாறி இருப்பதை நீங்க எல்லாம் பார்க்கலையா? இதே போல சபைகளை என்ன பண்ண முடியும்? செய்துவிட முடியும். நேர்த்தியாய் அவர்களை ஹேண்டில் பண்ணி நேர்த்தியாய் அவர்களை ஒன்று சேர்த்து புறம்பான காரியங்கள் எல்லாம் அற்புதமாக கடைபிடிச்சு ஜீவன் இல்லாமலேயே ஒரு பெரிய சபையாக நாம் என்ன பண்ண முடியும்? வளர்ந்து விட முடியும். சகோதரனே, விசுவாசம் என்பது உன்னுடைய இருதயத்திலிருந்து அவருடைய இருதயத்தை நீ தொடணும். விசுவாசம் வேணும். அதுக்கு நீ ஆண்டுடைய வார்த்தையை நீ விசுவாசிக்கணும்.
அவரை குறித்து நீ கேள்விப்பட்டதை நீ விசுவாசிக்கணும். விசுவாசம் என்றால் உன்னுடைய ஆவியிலிருந்து அவருடைய ஆவியை என்ன பண்றது? தொடுறது. ஓகே. ஆகவே உண்மையாகவே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோமா? உண்மையாகவே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோமா? இந்த கேள்வியை நாம் ஒவ்வொருத்தரும் நம்ம கேட்டு பார்க்கணும். என்னுடைய ஆவி உயிர்ப்பிக்கப்பட்டிருக்குதா? அப்படியானால் இன்றைக்கு எத்தனையோ கிறிஸ்தவர்கள் தங்களை கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறவர்களோடு எப்படி ஐக்கியத்தை உன்னால் தொடர முடியுது? இப்படிப்பட்ட சத்தியங்களையே பிரசங்கிக்காத கிறிஸ்தவர்களோடு எப்படி உன்னால் ஐக்கியத்தை தொடர முடியுது? என்னால் தொடர முடியல. என்னால் அந்த ஐக்கியத்தை தொடர முடியல. ஆனா எப்படி நம்மால தொடர முடியுது? நம்முடைய உறவினர்கள் கிறிஸ்தவர்களா இருக்கிறாங்க. நம்முடைய நண்பர்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கிறாங்க. ஆனாலும் அவர்கள் வெறும் மனதளவிலேயே கிறிஸ்தவ சத்தியங்களை அறிந்து வைத்திருக்கிறாங்க. புறம்பாக தான் அவர்கள் முக்கியத்துவம் கொடுக்கிறாங்க. புறம்பாக அவர்கள் நேர்த்தியாய் இருப்பதையும் ஒழுங்காய் இருப்பதையும் சரியாய் இருப்பதையுமே போதிக்கிறாங்க. இருதயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது இல்ல. விசுவாசம் என்பது என்னுடைய இருதயத்திலிருந்து அவருடைய இருதயத்தை தொடுவது என்பதை அவர்கள் பிரசங்கிப்பதில்லை. என்னுடைய ஆவியிலிருந்து அவருடைய ஆவியை தொடும் பொழுதுதான் நான் ரட்சிக்கப்படுகிறேன் என்பதை பிரசங்கிப்பதில்லை. அப்பொழுதுதான் நான் உயிரடைகிறேன் என்பதை பிரசங்கிப்பதில்லை. அப்பொழுதுதான் நான் ஜீவனை பெற்றுக்கொள்கிறேன் என்பதை பிரசங்கிப்பதில்லை. அவர்கள் உன் சரீர வியாதியிலிருந்து உன்னை குணமாக்குவார், உனக்கு வசதியான வாழ்க்கையை கொடுப்பார், உன்னுடைய கடன்கள் எல்லாம் நீங்கப்படும், உங்களுக்கு அற்புதம் நடக்கும், உங்களுக்கு அதிசயம் நடக்கும் என்று சொல்லி பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார்கள். இவைகளெல்லாம் கேட்டுக்கொண்டு எப்படி உங்களால் ஐக்கியத்தை தொடர முடியுது? எனக்கு நம்பிக்கை இல்லை. இந்த இடத்திலேயே உட்கார்ந்து கொண்டிருக்கிற நம்மில் இருக்கிற நிறைய பேரு நாம் உண்மையாகவே ரட்சிக்கப்பட்டிருக்கிறோமா? உண்மையான சத்தியத்தை நாம் அறிந்தவர்களாக இருந்தால் தங்களை கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிற பெரும்பாலான ஜனங்களோடு ஐக்கியத்தை நம்மால் என்ன பண்ண முடியாது? தொடர முடியாது. ஆகவே ரட்சிப்பு என்று சொன்னால் என்ன? ரட்சிப்பு என்று சொன்னால் என்ன? நான் உங்களுக்கு ஒரு வசனத்திலிருந்து நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். ரோமர் 5வது அதிகாரம் 9வது வசனம் 10வது வசனம் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். ரொம்ப முக்கியமான வசனம். ரட்சிப்பை பற்றி இருக்கிற ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். நம்ம எல்லாருமே ரட்சிப்பை பற்றி இருக்கிற வசனம்னு சொன்னா எபேசியர் 2வது அதிகாரம் 8வது வசனம் தான் நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வரும். விசுவாசத்தை கொண்டு கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். இதெல்லாம் உங்களால் உணர்தல் அல்ல, இதெல்லாம் தேவனுடைய ஈவு. இந்த வசனம் ரொம்ப பரிச்சயமான வசனம். ஆனால் இன்னொரு வசனங்களை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். இந்த வசனங்களை நீங்க ரொம்ப கவனமா பார்க்கணும். இந்த ரோமர் 5வது அதிகாரம் 9வது வசனம் 10வது வசனம். இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. இந்த இடத்துல ரட்சிக்கப்படுவது என்ற ஒரு வார்த்தையை நீங்க அண்டர்லைன் பண்ணிக்கணும். அதுக்கு அடுத்து 10வது வசனம். நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரின் மரணத்தினாலே அவருடனே கூட ஒப்புரவாக்கப்பட்டுமானால் ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. இந்த இடத்துல ரட்சிக்கப்படுவது என்ற வார்த்தையை நீங்க அண்டர்லைன் பண்ணும். 2 இடத்துல ரட்சிக்கப்படுவதை பற்றி எழுதியிருக்குது. ஒன்னு கோபாக்கினைக்கு நீங்களாக நாம் ரட்சிக்கப்படுவது. இதைத்தான் ரட்சிக்கப்படுவது என்று சொன்னால் எல்லாரும் நீ ரட்சிக்கப்பட்டியான்னா எந்த அர்த்தத்துல இன்னைக்கு நம்மளை கேட்கறாங்கன்னா, இயேசுவை ஏத்துக்கிட்டியா? நீ இயேசுவை ஏத்துக்கிட்டு இருந்தா யாரு? நீ யாரு? ரட்சிக்கப்பட்டவர்கள். ஆனால் வேதத்துல ரட்சிப்பு என்று சொன்னால் தேவனுடைய கோபாக்கினைக்கு நீங்களாக நாம் என்ன பண்றோம்? ரட்சிக்கப்படுகிறோம். நம் கடந்த காலத்திலே செய்த பாவத்தின் மித்தமாக நாம் தண்டனைக்கு உட்பட்டவர்களாக இருக்கிறோம். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருமே தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு, தேவனுடைய தண்டனைக்கு நாம் உட்பட்டவர்களாக இருக்கிறோம். இந்த தேவனுடைய தண்டனையிலிருந்து தேவன் நம்மை ரட்சிப்பதற்காக அவர் சிலுவையிலே நமக்காக என்ன பண்ணாரு? மரித்து அவருடைய இரத்தத்தை சிந்தினார். அவருடைய இரத்தத்தினாலே நான் கழுவப்பட்டு பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்ளும் பொழுது நான் என் பாவத்திற்கு உரிய தண்டனையிலிருந்து, கோபாக்கினையிலிருந்து, நரகாக்கினையிலிருந்து நான் என்ன பண்றேன்? ரட்சிக்கப்படுகிறேன். இதுதான் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்வது என்று வேதம் சொல்கிறது. பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளும் பொழுது நான் ரட்சிக்கப்படுகிறேன். எனக்குள்ளாக ஜீவன் வருகிறது. ஜீவன் என்று சொன்னால் நான் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்கிற ஒரு வாழ்க்கை. இதுதான் ரட்சிக்கப்படுவது என்று சொல்வது. நான் என்னுடைய
பாவத்திற்கு நான் தண்டிக்கப்பட வேண்டியவனாக இருக்கிறேன். தேவன் என்னை தண்டிக்காமல் என்னுடைய தண்டனையை அவர் மீது ஏற்றுக்கொண்டு அவர் எனக்காக சிலுவையில் மரித்து ரத்தத்தை சிந்தினார். நான் நரகத்துக்கு போவதற்கு பதிலாக அவர் அந்த நரக தண்டனையை சிலுவையிலே தன் மீது அவர் என்ன பண்ணாரு? ஏற்றுக்கொண்டு என்னை என்ன பண்ணிட்டாரு? என்னை நரகாக்கினியிலிருந்து விடுதலை ஆக்கிட்டார். நான் அவரை விசுவாசிக்கிறேன். நான் விசுவாசிக்கும் பொழுது முதலாவது எனக்குள்ளாக நடக்கிற காரியம் என்ன? நான் ஜீவனை பெற்றுக் கொள்கிறேன். பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்கிறேன். நரக அக்கினியிலிருந்து நான் ரட்சிக்கப்படுகிறேன். பாவத்துக்குரிய தண்டனையிலிருந்து நான் ரட்சிக்கப்படுகிறேன். இதுதான் ரட்சிப்பு. இதை தயவு செய்து நாம் ஒருவர் கூட தவற விடக்கூடாது. இதை நாம் ஒருவர் கூட தவற விடக்கூடாது. ஆண்டவர் சிலுவையில் அறையப்பட்ட செய்தியை நான் விசுவாசிக்கிறேன் என்று சொன்னால், பரிசுத்த ஆவியானவர் என்னுடைய ஆவியை தொட்டிருக்கிறார் என்று சொன்னால், நான் விசுவாசிக்கிறேன் என்று சொன்னால், ஆண்டுடைய வல்லமை எனக்குள்ளாக வந்திருக்கிறது என்று சொன்னால், அதனுடைய அடையாளம் என்ன? நான் ஜீவனை பெற்றுக் கொள்கிறேன். பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்கிறேன். பாவத்திற்குரிய தண்டனையாகிய நரக ஆக்கினையிலிருந்து நான் என்ன பண்றேன்? ரட்சிக்கப்படுகிறேன். இதுதான் ரட்சிப்பின் ஆரம்பம். இதுதான் நான் ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்றது. வெறுமனமே நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டிருப்பதனாலே நான் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறேன் என்று சொல்வதல்ல. மனம் திரும்பாமல், விசுவாசம் இல்லாமல், என்னுடைய ஆவியிலே ஒரு ஜீவனை பெற்றுக் கொள்ளாமல், அதற்கு கீழே அதோட போதுமா? எனக்கு ஜீவன் வந்தா போதுமா? நான் ரட்சிக்கப்பட்ட போதுமா? இல்ல, அடுத்து இன்னொன்னு. நான் ரட்சிக்கப்பட்ட போது எனக்கும் அவருக்கும் இடையே ஒரு பகை இருந்துச்சு. என் மனதிலே அவருக்கு சத்ருவாய் நான் இருந்தேன். தேவனுக்கு நான் ஒரு பகைஞனாக நான் இருந்தேன். எப்படி ஒரு அப்பாவை விட்டு ஒரு இளைய குமாரன் பிரிஞ்சு போயிட்டானோ, அது போல ஆண்டவருக்கும் எனக்கும் ஒரு பிரிவு இருந்துச்சு. இப்பொழுது நான் விசுவாசித்த போது, என்னுடைய இருதயத்திலிருந்து அவருடைய இருதயத்தை தொட்ட போது, என்னுடைய ஆவியிலிருந்து அவருடைய ஆவியை தொட்ட போது எனக்கு ஜீவன் உண்டாயிடுச்சு. இப்பொழுது நான் அவரோடு கூட ஒப்புருவாக்கப்பட்டுட்டேன். இப்பொழுது நான் அவரோடு கூட இணைஞ்சிட்டேன். அந்த பகையாகிய அந்த சுவர் தகர்க்கப்பட்டு விட்டது. இப்பொழுது நான் அவரோடு கூட என்ன பண்ணிட்டேன்? ஒப்புருவாயிட்டேன். எப்படி அந்த தூர போன இளைய குமாரன் திரும்பவும் தகப்பனிடத்திற்கு வந்தானோ, அதுபோல நான் என்ன பண்ணிட்டேன்? இப்பொழுது நான் அவரோட ஒப்புருவாயிட்டேன். ஒப்புருவாயிட்டா போதுமா? இந்த காரியத்தை பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில விசுவாசிப்பதே கிடையாது. அது என்ன தெரியுமா? ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது. நான் ஒப்புருவாயிட்ட பிறகு தொடர்ந்து நான் பெற்றுக்கொண்ட அந்த ஜீவனிலே நான் வாழணும். என்னுடைய சொந்த ஜீவனிலே நான் என்ன பண்ணக்கூடாது? வாழக்கூடாது. ரட்சிக்கப்படாததுக்கு முன்னாடி நான் எப்படி வாழ்ந்தேன்? என்னுடைய சுய ஜீவனிலே நான் வாழ்ந்தேன். என்னுடைய ஆத்தும ஜீவனிலே நான் வாழ்ந்தேன். என்னுடைய சொந்த ஜீவனிலே நான் வாழ்ந்தேன். ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிறகு வெறுமனமே நான் அந்த ஜீவனை பெற்றுக்கொள்வதல்ல, அந்த ஜீவனிலேயே நான் என்ன பண்ணணும்? வாழணும். அந்த ஜீவனிலேயே வாழும் பொழுது பாவம் செய்யாத ஒரு வாழ்க்கையை என்னால் என்ன பண்ண முடியும்? வாழ முடியும். இதைத்தான் பாவத்தின் வல்லமையிலிருந்து ரட்சிக்கப்படுவது என்று சொல்லி எங்க நம்ம பார்க்கிறோம்? ரோமர் 8வது அதிகாரம் 2வது வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். ரோமர் 8வது அதிகாரம் 2வது வசனம். கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிற்றே. பாவத்திலிருந்து விடுதலை என்ற செய்தி எப்பொழுது? நாம் பெற்றுக்கொண்ட ஜீவனிலேயே நாம் தொடர்ந்து என்ன பண்ணணும்? வாழணும். நம்முடைய ஆத்தும ஜீவனை சிலுவை மரணத்துக்கு உட்படுத்தணும். நம்முடைய மாம்சமான வாழ்க்கையை சிலுவை மரணத்துக்கு உட்படுத்தணும். என் மாம்சத்தின் ஆசைகளும் இச்சைகளும் சிலுவையில் அறையப்படணும். என்னுடைய சரீரத்தில் எப்பொழுதும் அவருடைய மரணத்தை நான் என்ன பண்ணணும்? சுமந்து திரியணும். அப்பொழுதுதான் அந்த ஜீவனிலேயே நான் என்ன பண்ண முடியும்? வாழ முடியும். என்னுடைய சரீரத்தில் நான் என்ன பண்ண? எப்பொழுதுமே அவருடைய மரணத்தை நான் சுமந்து திரியணும். சகோதரனே, பாவம் மரணம் என்ற பிரமாணங்களிலிருந்து விடுதலையாக்கப்படுவது எப்போ? ரட்சிக்கப்பட்ட பிறகு அவருடைய ஜீவனாலே நான் என்ன பண்ணணும்? ரட்சிக்கப்படணும். அந்த வாழ்க்கையை ஆண்டவர் வரும் வரைக்கும் இந்த பூமியில அது நமக்கு என்ன பண்ணணும்? நடந்துட்டு இருக்கணும். பாவத்தின் மேல் வெற்றியுள்ள வாழ்க்கையில நாம் வளர்ந்துகிட்டே இருக்கணும். ஒரு நாள்ல ஆண்டவர் வரும்பொழுது பாவ பிரசன்னத்திலிருந்தே தேவன் நம்மை விடுதலையாக்கி
100க்கு 100 அவருக்கு ஒப்பாகவே நம்ம என்ன பண்ணாரு? மறுரூபமாக்குவார். சகோதரனே, ரட்சிப்பு என்றால் 3 காரியங்களிலிருந்து நீ ரட்சிக்கப்படணும். நம்பர் 1, பாவ தண்டனையிலிருந்து நீ ரட்சிக்கப்படுறது. அதுதான் முதல்ல நமக்கு நடக்கிறது. 2வது, பாவத்தின் வல்லமையிலிருந்து ரட்சிக்கப்படுறது. அதுதான் அனுதினமும் நாம் வாழ வேண்டிய வாழ்க்கை. ஆண்டவர் வர்ற வரைக்கும் நாம் வாழக்கூடிய வாழ்க்கை பாவத்தின் வல்லமையிலிருந்து என்ன பண்ணும்? ரட்சிக்கப்படணும். 3வது காரியம், பாவத்தின் பிரசன்னத்திலிருந்தே ரட்சிக்கப்படணும். அது எப்ப நடக்கும்? ஆண்டவர் வரும் பொழுது அது நடக்கும். இதுதான் ரட்சிப்பை குறித்த காரியம். நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் ரட்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன், இனிமேலும் நான் ரட்சிக்கப்படுவேன். இதுதான் ரட்சிப்பை பற்றிய செய்தி. என்னைக்கோ ஒரு நாள் நான் இயேசுவை ஏத்துக்கிட்டேன், அதோட நான் சர்ச்சில் வந்து சேர்ந்துட்டேன், வார காணிக்கை கொடுத்துட்டேன், மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், அப்பத்தையும் ரசத்தையும் பங்கெடுக்கிறேன், நான் பரலோகத்துக்கு போவேன் என்று சொன்னால் உன்னையே நீ ஏமாற்றிக் கொள்கிறாய். புறம்பான காரியங்களை பார்த்து தேவன் ஒரு காலம் நம்மை அங்கீகரிக்க மாட்டார். நமக்குள்ளாக ஜீவன் இருக்கா? அந்த ஜீவனிலே நாம் வாழ்கிறோமா? இதற்கு தான் நமக்கு விசுவாசம் வேண்டும். விசுவாசம் என்று சொன்னால் அவருடைய ஜீவனை பெற்றுக் கொள்வதும், அந்த ஜீவனிலேயே நாம் வாழ்கிற ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும். சகோதரனே, இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்காக நம்மை நாம் ஒப்புக் கொடுக்க வேண்டும். இதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்தார். இதற்காகத்தான் அவர் ரத்தம் சிந்தினார். நீ வெறுமனமே இந்த பூமிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு நல்ல வேலையை பெற்றுக்கொண்டேன், எனக்கு அற்புதம் நடக்குது, எனக்கு அதிசயம் நடந்துகிட்டு இருக்குது, என் வாழ்க்கை நல்லா போயிட்டு இருக்குது, என்னுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படுகிறதுன்னு இதிலேயே நீ திருப்தி அடைந்து உன் வாழ்க்கையை நீ வீணாக்கி கொள்ளக்கூடாது. ரட்சிப்பு என்று சொன்னால் பாவ தண்டனையிலிருந்து ரட்சிக்கப்படுவது, பாவத்தின் வல்லமையிலிருந்து ரட்சிக்கப்படுவது, பாவத்தின் பிரசன்னத்திலிருந்து ரட்சிக்கப்படுவது. 2 காரியங்களை நாம் இந்த பூமியிலே அனுபவிக்க முடியும். ஒன்னு, பாவ தண்டனையிலிருந்து ரட்சிப்பை நாம் அனுபவிக்க முடியும். இன்னொன்னு, பாவத்தின் வல்லமையிலிருந்து விடுதலையாக்கப்பட்ட வாழ்க்கை இந்த பூமியிலே அனுபவிக்க முடியும். 3வது காரியம், அவர் வரும்பொழுது மட்டும்தான் நாம் அதை என்ன பண்ண முடியும்? அனுபவிக்க முடியும். இயேசு கிறிஸ்து வரும்பொழுது பாவ பிரசனத்திலிருந்தே நாம் என்ன பண்ணுவோம்? ரட்சிக்கப்படும். ஆகவே எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, ரட்சிப்பை குறித்து ஒரு தெளிவான சத்தியத்தை நீ அறிந்து கொள்ளாதவனாயிருந்தால், நான் ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லி உன் வாழ்க்கையை நீ வீணாக்கி கொண்டிருக்க முடியும். நம்மை ஆண்டவருடைய கரத்திலே நம்மை ஒப்பு கொடுக்கும். பரிசுத்த ஆவியானவராலே நாம் நிரப்பப்படும்படியாய் நம்மை அர்ப்பணிப்போம். பரிசுத்த ஆவியானவராலேயே சத்தியங்களை அறிந்து கொள்ளும்படியாய் நம்மை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக.